சைக்கிள் இங்கே தான் நிற்கும். ஏன்னா சைக்கிளில் 2-3 ஆண்டுகள் சைக்கிளில் போய் ஸ்கூலுக்கு பஸ் பிடிச்சி போவேன். சில காலம் ஹாஸ்டலில் இருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி 9:30 மணிக்கு இந்த கட்டில் போட்டு இந்த இடத்துல கைத்து கட்டில் போட்டு தூங்கும் பொழுது அதில் கிடைத்த ஒரு ஆனந்தம், அதில் கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம். அதன் பிறகு ஹாஸ்டலுக்கெல்லாம் போன பிறகும் கூட லீவ் வரும்போதெல்லாம் இதான் நம்ம ஒரு ஆடு மாட்டு சத்தத்தோடு வாழ்ந்த இடம். எல்லோருக்கும் நான் கேட்குற முதல் கேள்வி, ஏன் நீங்க அரசியலுக்கு வரணும்? ஒரு மொமெண்ட் இருக்கும் வாழ்க்கையில், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் நம்ம கிட்ட சொல்லும், நம்ம சர்வீஸ்க்கு வரணும், அல்லது பாலிடிக்ஸுக்கு போகணும், அல்லது சிவில் சர்வீஸா இருக்கணும், அல்லது என்ஜிஓ நடத்தணும், அல்லது மக்களுக்காக பணி செய்யணும். அது மாதிரி என்னோட மொமெண்ட் என்ன, அண்ணாமலை என்கின்ற தனி நபர், என்னுடைய மொமெண்ட் என்னன்னா, the sheer toughness of life. ஒரு கிராமத்துல ஒரு வில்லேஜ்ல நம்ம வாழும் பொழுது எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. நம்ம கிட்ட நிலம் இருக்கு, விவசாயம் பண்றோம், எத்தனையோ நிலமில்லாத மனிதர்கள் இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க, கூலி தொழிலாளர்களா இருக்கிறாங்க. சாதாரண ஒரு 10க்கு 10 வீட்டுல குழந்தைகள் படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய ஆட்களாக வர்றாங்க. அந்த மாதிரி கஷ்டம் இல்லை என்றாலும் கூட எனக்கே உரித்தான ஒரு கஷ்டம். விவசாயத்தை நம்பி மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆடு மாடு குட்டி பால் விற்கிறது, குட்டி விற்கிறது. இங்க வரக்கூடிய முருங்கை முதல்ல ஒரு காலத்துல இது ஃபுல்லா முருங்கை மரமா இருக்கும். அந்த முருங்கையிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதெல்லாம் நம்மளைய படிக்க வச்சது, சில இடத்துக்கு கொண்டு போச்சுங்க. அப்ப அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், எவ்வளவு கஷ்டம். முருங்கை மரம் காய்க்கல பிரச்சனை, ஆடு குட்டி போடும் பொழுது குட்டி இறந்துருச்சு, நாம 5000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய குட்டி இறந்து போச்சுன்னா எதுவுமே வராது. ஒரு குட்டி லாஸ் ஆனா கூட, இறந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஒரு மாடு கண்ணு போட்டு எனக்கு தெரியும், ஒரு மாடு கண்ணு இருந்துட்டா ஊர்ல கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வருவாங்க, எல்லாம் இங்க வருவாங்க. எல்லாம் ஒரு துக்க வீட்டுல செய்தி விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த காலத்துல நான் பார்த்திருக்கிறேன், நம்ம தோட்டத்துல மாடு இறந்து போச்சுன்னா எல்லாரும் வருவாங்க. ஏன்னா மாடை பொறுத்தவரை ஒரு ரகமாக இருக்கும். ஒரு மாடு இறந்தாலோ, மாடோட கண்ணு இறந்தாலோ, ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவங்க இறந்த மாதிரி ஊர் ஜனம் எல்லாம் மாடு இறந்து போச்சுங்களா, உடம்பு சரியில்லாம படுத்துதுங்களா, மாடுக்கு என்னாச்சுங்க, அப்படி உபிரிச்சுங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதையெல்லாம் பார்த்து வர பண்ணிருந்தாங்க. நம்ம தோட்டம் பாத்தீங்கன்னா பக்கத்து தோட்டம் நீங்க சத்தம் போட்டா கூட பக்கத்துக்கிறேன். எங்கிருந்து நான் சத்தம் போட்டு கூச்சல் போட்டா கூட பின்னாடி இருக்கிற வீட்டுக்கோ, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ கேட்க வாய்ப்பில்லை. ஒரு அமைதியான தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பப்ளிக் சர்வீசஸ், ஒரு அரசு நம்மோடு தொடர்புல இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீசஸ். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரைமரி பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே மூடிட்டு வர்றாங்க. ஊத்துப்பட்டியில வழக்கமா போலிங் பூத் இருக்கக்கூடிய பள்ளி மூடப்படுகிறது. தொட்டம்பட்டியில கஷ்டப்பட்டு எங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய பள்ளியும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு கிராமப்புறத்திலிருந்து ஒரு குழந்தை இந்த இடத்துல தங்குனா அந்த குழந்தை கல்வி என்பது வாய்ப்பே இல்லை. நகர்ப்புறெல்லாம் நகர்ந்தாச்சு, மாறியாச்சு. ஸோ இந்த மொத்த பார்வை, இங்கிருந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சோம், அதன் பிறகு படிச்சோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக